விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் தமிழீழ போராட்டமானது மக்கள் புரட்சியோடு இணைந்து ஒரு மாணவர் புரட்சியாகவும் வெடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். தமது அரசியல் பெரு விருப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஐக்கிய நாடுகள் அவையின் கண்காணிப்பில் தமிழர் தாயகத்தில் சர்வதன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதேவேளை இவர் சுவிஸ் தமிழ் இணையமைப்பினுடைய செயற்பாட்டாளராக சீருடை அணிந்து வந்து அந்த சுவிஸ் தமிழ் இணையமைப்பினுடைய செயற்பாட்டாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் மட்டுமல்ல, இவர் சுவிஸ் நாட்டினுடைய ஒரு அரசியல் பிரதிநிதி. இளையோர்கள் எங்களுக்கு தேச உணர்வையும் மொழி பற்றையும் இனப்பற்றையும் ஊட்டி வளர்த்து அதே லட்சியத்தில் இன்று மூன்றாம் தலைமுறையும் போராடுகின்றது என்ற வேண வாக்களை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்து I politici e i civili che espongono le proprie ideologie a favore del popolo tamil sono subito soppresse e soprattutto vengono fatte tacere con violenza e ricatto. இளைய தலைமுறையினரை தலையெடுக்க விட முடியாமல் சிங்கள தேசம் நசுக்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை அடுத்த தலைமுறை தூக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளை பாரம்பரிய நிலமாக கொண்ட தமிழீழ மக்களின் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பவற்றை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரிக்க வேண்டும். நசுக்கப்படுகிறதே, இதை அடித்துடைக்க வேண்டும் என்ற ஓர்வத்துடனும் கர்மத்துடனும் அல்லவா அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அத்தனையும் வீரியம் மிக்க அற்புதமான உயிர்கள். அந்த உயிர்கள் மீது நாங்கள் விடுதலை பயிர் நட்டு அதில் ஒரு விருட்சம் காணும் வரை, எங்களுடைய தேசம் விடியும் வரை இந்த விடுதலை போராட்டத்தை புலத்துவாழ் உறவுகள் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற சத்திய உறுதியோடு நிமிர்ந்து நில்லுங்கள். நம்புங்கள், தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற பாடல் காற்றலையில் கலந்து உங்கள் உணர்வலைகளை தட்டி எழுப்பும். Ist die tamilische Bevölkerung kontinuierlich Bedrohungen, Diskriminierungen und einen systematisch geplanten Völkermord ausgesetzt? Ja, genau so ist es, einen systematischen geplanten Völkermord. தியாக தீபம் திலீபன் அவர்கள் இந்திய தேசத்துக்கே அகிம்சை இதுதான்டா என்று அடித்து சொன்னவர். அந்த உன்னதமான புனிதனுடைய நாளிலே அத்தனை பேரும் மன ஒற்றுமையோடு சத்தியம் செய்து கொள்ளுகின்ற la liberté d'expression, est-ce là la liberté d'opinion? Un pays où le peuple qui est manifeste de manière pacifique விட்டு நிறைவாக உக்ரைனுக்கு அடித்தால் கேட்கிறீர்கள், எங்களிடம் அடித்துக் கொண்டொழிக்கப்பட்ட பொழுது என்ன செய்தீர்கள் என்று ஜெர்மன் மொழியிலே ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்து அது சூரிச் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் மொழி டச் மொழி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. எனவே உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவைக்கு முன்னதாக தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டின போராட்டம் என்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது 16/9/2024 இன்று 57வது கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவைக்கு முன்னதாக தமிழ் மக்கள் நூற்றுக்கணக்கில் கூடி தமிழினத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரியும் தமிழினத்துக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கைகளை பின்னால் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட உறவுகளுக்கு இழைக்கப்பட்ட தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக இந்த போராட்டம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவைக்கு முன்னதாக அந்த காணொலியோடு உறவுகள் இணைந்திருக்கிறார்.
என்று தங்கள் தேகத்தை சிந்தடலில் கருக்கிய அந்த ஈழம் காக்க ஈகம் செய்த இனக்காப்பு மறவர்களுக்கான ஈகை சுடர்கள் ஏற்றப்படுகிறது. ஈகை பேரொளிகளான அப்துல் ரவுப், முத்துக்குமார், ஸ்டீபன் ஜெகதீசன், ரவி, ராஜா, ரவிச்சந்திரன், அமரேசன், முருகதாசன், தமிழ்வேந்தன், சிவப்பிரகாசன், கோகுலரத்தினம், சீனிவாஸ், சதாசிவம், ஸ்ரீதர், ஆனந்த், ராஜசேகர், பாலசுந்தரம், மாரிமுத்து, சிவானந்தன், சுப்பிரமணியன், கிருஷ்ணமூர்த்தி, தடல் ஈகி சொங்கடி, விஜயராஜ், விக்ரம், மணி, செந்தில்குமார் ஆகிய 25 ஈகப் பேரொளிகளுக்கான ஈகை சுடர்கள் ஏற்றப்படுகிறது. ஈகை பேரொளி முருகதாஸ், ஈகை பேரொளி செந்தில்குமரன் ஆகியோருடைய விடுதலை மூச்சு கலந்திருக்கின்ற இந்த விடுதலை தேரெழுக்கின்ற திடலிலே நாங்கள் நின்று கொண்டு எம் தேசம் விடிய வேண்டும் என்பதற்காக தங்களில் நெருப்பேந்தி களமாடிய ஈகை பேரொளிகளை எங்கள் மனங்களிலே பேரொளிகளாக ஏற்றி இப்பொழுது அவர்களுக்கு இளையோர்கள் சுடரேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான். தமிழ் மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான். தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிள்ளிதைகள் கிள்ளித்தான். நினைவுக்கு மைத்தான உள்ளாடும் நினைவுக்கு தமிழின அழிப்பு குறித்த தமிழில் உங்களோடு பேசுவதற்காக சுவிஸ் தமிழ் இளையோரமைப்பினுடைய பொறுப்பாளர்
திருவாளர் வினோதன் ரவீந்திரன் அவர்கள். முருகராசன் திடலில் ஒன்று கூடியிருக்கும் அனைத்து ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உங்கள் முன் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கின்றேன். தியாகதீபன் தீவனண்ணாவின் கூற்றுக்கிணங்க மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற அவரின் தத்துவத்திற்கிணங்க புலம்பெயர்ந்து வாழும் அனைத்து ஈழத்தமிழ் மக்களுக்கும் தமிழீழத்தை மீட்டெடுப்ப ஒரு கடமை இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்று திரண்டு ஒருமிக்க குரல் கொடுத்து எங்களுடைய தேசத்திற்கு ஒரு விடுதலையை கண்டெடுக்க வேண்டிய கடமை அனைத்து ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் இருக்கின்றது. புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் முதலாவது தலைமுறையாக வந்த பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும், இரண்டாவது தலைமுறையாகிய இளையோர்கள் எங்களுக்கு தேச உணர்வையும் மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் ஊட்டி வளர்த்து ஈழ விடுதலை பயணத்தில் அவர்களையும் பங்கு கொள்ளும் வண்ணம் முதலாவதாக தன்னைத்தானே ஈகம் செய்த தியாகி பொன் சிவகுமாரன் அண்ணா அவர்களின் விருப்பத்திற்கிணங்க இன்றைய காலகட்டத்தில் தமிழீழ போராட்டமானது மக்கள் புரட்சியோடு இணைந்து ஒரு மாணவர் புரட்சியாகவும் வெடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். புலம்பெயர்ந்து வாழும் இளையோர்கள் அனைவரும் தரமிக்க கல்விகள் கற்று நல்ல பதவிகளில் வேலை செய்து வருகிறார்கள். தாங்கள் கல்வி கற்கும் இடங்களில் எப்பவுமே முன்னுதாரணமாக வேற்றின மாணவர்களுக்கு இருக்கின்றார்கள் ஈழத்தமிழ் மாணவர்கள். ஆகவே நீங்கள் எங்கு கல்வி கற்றாலும் எங்களுடைய உரிமையை, எங்களுடைய அடையாளங்களை, நாம் எங்கிருந்து வருகின்றோம், நாம் என்னத்துக்காக இங்கு வந்தோம் என்பதை எடுத்து கூற வேண்டிய பொறுப்பு அனைத்து மாணவர் சமுதாயம் இடையிலுமே இருக்கின்றது. இன்று பார்த்தோமானால் உலகிலே பெரிய கருவி, விடுதலைக்கான கருவி என்றது பேனாவாகவே இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு அனைத்து மாணவர்களிடையும் இருக்கும் இந்த கருவியை நாம் சரியாக பயன்படுத்தி ஒரு குறிக்கோளை நெஞ்சில் வச்சு ஈகப்பேரொளி பயணத்தில் பங்கு கொண்ட அனைவரும் கூறியது போல எங்களுக்கு இரண்டு இருக்கின்றது. ஒன்று தமிழர்களுக்கு நடந்த தமிழின் அழிப்புக்கு நீதி கேட்பது, இரண்டாவதாக தமிழர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் அது நிச்சயமாக சுதந்திரமான தனி தமிழீழம் மட்டுமே தீர்வு என்பதனையும் வலியுறுத்தி அனைத்து மாணவர்களும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய விடுதலை பயணத்தை ஒரு மாணவர் புரட்சியாக மாற்றி அமைக்க வேண்டிய காலத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளோம். அதே போன்று இந்த ஈருளி பயண செயற்பாட்டாளர்கள் வரும் பொழுது மேற்கொள்ளப்பட்ட சில அரசியல் சந்திப்புகளில் அவர்கள் கூறியிருந்தது என்னவென்றால், உங்களுடைய விடுதலை போராட்டத்தினை நாம் இங்கு வருவதற்கு முன் படித்துள்ளோம். அது ஒரு இயக்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எதிரான ஒரு போராட்டம் இல்லை, ஓர் இன மக்களும் ஒன்றிணைந்து ஒரு கொடியின் கீழ் அணி திரண்டு ஓர் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டமே. ஆகவே புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் நாங்களும் ஒன்றிணைந்து ஒரு கொடியின் கீழ் தலைவர் அமைத்த கொடியின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் உண்மைத்தவத்தை வெளியில கொண்டு வருவதாக இருந்தால் அங்கு நடக்கும் அனைத்து ரீதியிலான இன அழிப்பையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆகவே அங்கு நடக்கும் மத இன அழிப்பை சார்ந்து மதம்
பேச்சாளர்கள் கதைக்க வேண்டும். அங்கு நடக்கும் மொழி இனாளிப்பு சார்ந்து மொழி பேச்சாளர்கள் கதைக்க வேண்டும். ஆகவேதான் அனைத்து மக்கள் இந்த குரலும் அவர்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய குரலை கேட்டு எமக்காக இங்கிருக்கும் அரசியல்வாதிகளும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளும் குரல் எழுப்புவார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக தேவை. ஏனென்று பார்த்தோமானால் எங்களுடைய ஈழத்தமிழ் வருங்கால சந்ததியினர் நான் ஏற்கனவே கூறியது போல் ஒரு உயர் பதவியில் வரும் பொழுது அவர்களுடைய நாட்டிற்கு ஈழத்தமிழர்கள் தேவை. அந்த பட்சத்தில் எங்களுடைய குரலை கேட்டு அவர்கள் எமக்காக குரல் கொடுப்பார்கள். நாங்கள் ஒருமித்து நின்று குரல் கொடுத்தால் ஆகவே திரிவனண்ணாவின் கூச்சுக்கிணங்க மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது தமிழ் தேசிய வாழ் மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கே எந்த காலத்திலும் எங்களது போராட்டங்கள் நடந்தாலும் அந்த போராட்டங்களுக்கு உங்களது வரவுகள் முக்கியம், உங்களது பங்கெடுப்புகள் முக்கியம். அதன் ஊடாகத்தான் எங்களது போராட்ட லட்சியத்தின் வீரியத்தையும் இன்று 15 வருடங்கள் கடந்தும் தமிழீழ மக்கள் அதே கொள்கையில் அன்று பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள், மாமனிதர்கள், மக்கள், நாட்டுப்பற்றாளர்கள் என்று எவ்வளவோ பேர் இந்த விடுதலைக்காக தங்களது இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அதே லட்சியத்தில் இன்று 3ஆம் தலைமுறையும் போராடுகின்றது என்ற வேணவாக்களை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்து எங்களது தனித்தமிழமாம் தாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். இப்பொழுது எளியவர்கள் ஒன்று கூடி இந்த மேடையிலே பிரகடனம் வாசிக்க போகிறார்கள். அனைவரும் திரண்டு வாருங்கள், இந்த திடலுக்கு நெருக்கமாக வாருங்கள். பிரகடனம் வாசிப்பதற்காக சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பை சார்ந்த திரு லவன் அவர்கள். ஈழத்தீவின் வடக்கு கிழக்கு மாநிலமாக விளங்கும் தமிழீழ திருநாட்டை வரலாற்று தாயகமாக கொண்ட புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்களாகிய நாம் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் ஜெனீவா தலைமைய வளாகத்தில் அமைந்திருக்கும் ஈகை பேரொளி முருகதாசன் திடலில் கடந்த ஆண்டுகளில் இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக வெகுசன ரீதியாக அணிதிரண்டு எமது தேசிய அரசியல் அபிலாசைகளை உலக குமுகத்திற்கு ஐயத்திரிவின்றி இடித்துரைத்து பொங்கு தமிழ் தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அனைத்துலக ஒழுங்கின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வழிகாட்டும் முகமாக மீளவும் ஒரு முறை ஐக்கிய நாடுகள் அவையின் முன் கூடியுள்ள நாம் ஒவ்வொரு மாந்தனும் தனது அடிப்படை உரிமைகளுக்கு உறுத்துடையவன் என்ற கோட்பாட்டில் தமிழ் மக்களாகிய நாங்கள் பின்வரும் எமது நியாயமான 5 அடிப்படை கோரிக்கைகளையும் ஐக்கிய நாடுகள் அவையின் முன்வைத்து அவற்றின் மீதான உடனடி நடவடிக்கைகளையும் கோருகின்றோம். ஜனநாயக அடிப்படையில் அமைக்கப்பட்ட வடமாகாண சபையில் அறுதி பெரும்பான்மையானவர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசின் இனவழிப்பு என்ற தீர்மானத்திற்கு அமைய ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்து அனைத்துலக சுயாதீன விசாரணை செய்யப்பட வேண்டும். ஈழத்தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை ஸ்ரீலங்கா அரசு உடனடியாக விடுதலை செய்வதோடு தமிழர் தாயகமாகிய இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய விதத்தில் முதற்கட்டமாக அங்கு ஆக்கிரமித்துள்ள சிங்கள படைகள் முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டு தமிழர் நிலப்பரிப்பு உடன் நிறுத்தப்பட்டு இயல்பு வாழ்க்கை உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளை பாரம்பரிய நிலமாக கொண்ட தமிழீழ மக்களின் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பவற்றை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரிக்க வேண்டும். கருத்து வெளிப்பாடு மற்றும் ஊடக சுதந்திரம் வழங்கப்பட்டு தமிழீழ மக்கள் தமது அரசியல் பெரு விருப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஐக்கிய நாடுகள் அவையின் கண்காணிப்பில் தமிழர் தாயகத்தில்
சர்வதன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதேவேளை புலம்பெயர் தமிழீழ மக்களும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் ஐக்கிய நாடுகள் அவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 3 தசாப்த காலமாக எமது மக்களையும் எமது மரபு வழி தாயகத்தையும் பாதுகாத்து அனைத்துலக சட்டங்களை மதித்து நடைமுறை அரசை நிறுவிய எமது விடுதலை இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் மட்டுமே தொடர்ந்து எமது மக்களையும் எமது நிலத்தையும் பாதுகாக்க முடியும். ஆகவே இவ்வமைப்பை எமது விடுதலை இயக்கமாக அனைத்துலக சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். அது எளியோர்கள் ஒன்று கூடி பிரகடனம் வாசித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய எங்கள் தேசத்தினுடைய உறவுகளே, உங்களிடத்திலே மிகவும் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வது யாதென்றால், நாங்கள் மன ஒற்றுமையோடு இந்த விடுதலை தேரை இழுக்க வேண்டும். ஏனென்றால் எமது விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டத்தின் போது எத்தனையோ விதமான தியாகங்கள், இந்த உலகத்திலே நடந்திராத தியாகங்கள் எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கிறது. காலிலே குண்டடிபட்டிருக்கின்ற போராளி என்னை விட என் கையிலே இருக்கின்ற துவக்கை கொண்டு போய் அன்னையிடம் கொடுத்து விடு என்று குப்பி கடித்து சாவடைந்த வீரச் சாவடைந்த தியாகங்கள் எத்தனை எத்தனை. குண்டுகள் உடம்பு முழுவதும் கட்டி வெடித்து சதை துண்டங்களாக எதிரியின் இலக்கை தவிர புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று வீர மந்திரத்தை விட்டறிந்து விட்டு விழிமூடி கண்மூடி மண்மூடி உறங்குகின்ற ஆயிரம் உன்னதமான தியாகத்தை எண்ணி பாருங்கள். ஒரு வீட்டிலே 3-4 மாவீரர்கள் என ஒரு கருவறையிலே சுமந்த பிள்ளை தாயினுடைய அந்த உள்ள குமுறல்களை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்களும் இன்றைக்கு இருந்திருந்தால் எங்களைப் போல அவர்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கும். ஏன் ஆசா பாசம் இல்லாத மனிதர்கள் அவர்கள் அல்ல. அத்தனையும் கடந்து இனம் வாழ வேண்டும், இந்த இனம் மீள வேண்டும் என்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த வழி நின்று இந்த தேச விடுதலைக்காக உயிர் விட்டறிந்த ஒவ்வொரு போராளியும் மாவீரனுடைய நெஞ்சத்திலே ஒரு இயக்கம் பதிந்திருக்கும். நான் இந்த உயிரை இந்த மண்ணுக்காக கொடுக்கிறேன், ஆனால் என்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் என்று ஒவ்வொரு மாவீரனுடைய கனவும் சுமந்தபடிதான் அவன் மண்ணிலே மண்மூடி உறங்குகிறான். எனவே நாங்கள் இந்த போராட்ட களத்தில் இருந்து ஒரு அடி பின்னோக்கி வைக்கிற பொழுது மனதிலே அவர்களை நினைத்து பாருங்கள். அவர்களின் அளப்பரிய தியாகங்களை நெஞ்சிலே நினைத்து பாருங்கள். எங்கள் வீட்டிலே 4 சகோதரர்கள் ஒரு மாவீரர்களாக இருந்திருந்தால் அதனுடைய உணர்வை என் வீட்டு உணர்வாக நினைத்து பாருங்கள். ஏன் வீட்டுக்காக செத்தார்களா அல்லது வீட்டு எல்லை சண்டைக்காக செத்தார்களா? ஒரு தேசம் ஒரு சிங்கள பேரினவாதத்தால் நசுக்கப்படுகிறதே, இதை அடித்துடைக்க வேண்டும் என்ற ஓர்வத்துடனும் கர்வத்துடனும் அல்லவா அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அத்தனையும் வீரியம் மிக்க அற்புதமான உயிர்கள். அந்த உயிர்கள் மீது நாங்கள் விடுதலை பயிர் நட்டு அதில் ஒரு விருட்சம் காணும் வரை, எங்களுடைய தேசம் விடியும் வரை இந்த விடுதலை போராட்டத்தை புலத்துவாள் உறவுகள் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற சத்திய உறுதியோடு நிமிர்ந்து நில்லுங்கள். நம்புங்கள், தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற பாடல் காற்றலையில் கலந்து உங்கள் உணர்வலைகளை தட்டி எழுப்பும். தொடர்ந்து இத்தாலி மொழி மூலமான பேச்சிற்காக செல்வன் சஜிதன் கனகரத்னம் அவர்கள். Signori e signori, buonasera. Noi, comunità Eulam Tamil, viventi all'estero, siamo qua riuniti per dimostrare la nostra opposizione all'ONU
in vista della 57esima sessione del Consiglio dei diritti umani. A malincuore siamo costretti ad affermare che attraverso le vostre risoluzioni state più tempo al governo dello Sri Lanka per nascondere il genocidio commesso contro i Tamil e per nascondere i crimini che tuttora stanno avvenendo nella regione nord-est dell'isola contro i Tamil. Dal 1948, dell'indipendenza dell'isola di Ceylon, la popolazione Tamil continua a subire minacce, discriminazioni e un genocidio sistematicamente strutturato. Sì, è proprio così, un genocidio storicamente strutturato, cioè l'eliminazione della lingua Tamil come lingua ufficiale del paese, il cambio del nome da Ceylon a Sri Lanka, la nuova regola secondo cui gli studenti Tamil devono ottenere negli esami un punteggio più alto di quello della popolazione singalese, la colonizzazione del territorio Tamil da parte dei militi, come evidenziato dal rapporto di Amnesty International sulla regione nord-orientale dello Sri Lanka. Si registra infatti la presenza nel distretto di Mullaitivu dell'equivalente di un soldato ogni 2 civili e di 14 divisioni dell'esercito sulle 21 totali. Significa quindi che 2/3 delle divisioni militari dello Sri Lanka sono piazzati nella parte nord-est dell'isola. Questa regione è esattamente la regione in cui vivono il nostro popolo Tamil. Perché dovrebbero essere i militi a controllare la vita dei Tamil? Questa non è una violazione dei diritti umani? Solo nell'ultimo anno i templi indù, religione della maggioranza della popolazione Tamil, sono stati distrutti e sostituiti dai santuari buddisti. Seconda la Costituzione dello Sri Lanka, la nazione dello Sri Lanka è basata sulla religione buddista. Ritenete che una nazione fondata su un'unica religione possa rispettare il diritto di praticare liberamente le altre religioni da parte della popolazione che le abitano? I politici e i civili che espongono le proprie ideologie a favore del popolo Tamil sono subito soppresse e soprattutto vengono fatte tacere con violenza e ricatto. Dunque, anche noi, diaspora Tamil, oggi siamo qui riuniti per porre in essere tutte le richieste menzionate. Può essere democratico un paese in cui le persone che manifestano pacificamente vengono interrogate per aver fatto uso di un diritto fondamentale? Per noi Tamil che viviamo in Svizzera la risposta è no. Perché un paese democratico deve essere come la Svizzera. Chiediamo quindi un'indagine più approfondita, internazionale, indipendente, che indaghi sul genocidio dei Tamil, che subiscono da decenni, e chiediamo di poter godere di una nazione in cui poter vivere con dignità e pace. Tamilarintagam, Tamililatagam, Nandri Vanakkam. இவர் சுவிஸ் தமிழ் இளையோரமைப்பினுடைய செயற்பாட்டாளராக சீருடை அணிந்து வந்து அந்த சுவிஸ் தமிழ் இளையோரமைப்பினுடைய செயற்பாட்டாளராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் மட்டுமல்ல, இவர் சுவிஸ் நாட்டினுடைய ஒரு அரசியல் பிரதிநிதி. திசினோ மாநிலத்திலே கோல்டரியா என்கின்ற நகர சபையினுடைய உறுப்பினர். ஆக எங்களுடைய விடுதலை போராட்டத்தை இப்படியான பிரதிநிதிகள் ஊடாக, இப்படியான ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் ஊடாக உள்ளே எடுத்துச் செல்வதன் மூலம்தான், இங்கே வினோதரன் சொன்னது போல, நாங்கள் எளியவர்கள் வகிக்கின்ற ஒவ்வொரு உயர் பதவிகளிலும் பேரம் பேசுகின்ற சக்திகளாக, எங்களுடைய இனத்தினுடைய வலிகளை சுமக்கின்ற இளையவர்களாக நாங்கள் முன்னகர வேண்டும் என்பதற்கு சஜிதன் ஒரு உதாரணம். எங்கே உங்களுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சஜிதன் போன்ற பல இளையவர்கள் இந்த அரசியல் பாதையிலே பயணிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசியல் பாதையிலே பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் எமது இனம் சார்ந்த வரலாற்றையும் இனம் சார்ந்த அரசியல் போராட்ட நகர்வுகளிலும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று மிகவும் அன்போடு வினயமாக கேட்டு, அன்புக்குரியவர்களே, இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய எம் தமிழ் இளையோர்களை பாருங்கள். பலர், பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான எம் தமிழ் இளையவர்கள் எங்களுடைய தேசத்தினுடைய உணர்வுகளோடு இருக்கிறார்கள். தமிழீழ தேசிய தலைவருடைய கொள்கைகளை இறுக பற்றி இருக்கிறார்கள். மாவீரர்களுடைய கனவுகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கின்ற சூழல் வேறு இருந்தாலும் எங்களுடைய வாழ்வியல் சூழலை உள்வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தாயினத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரை தலையெடுக்க விட முடியாமல் சிங்கள தேசம் நசுக்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு இனத்தினுடைய
அடையாளத்தை அடுத்த தலைமுறை தூக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் அந்த இளைய தலைமுறை நடந்த தாங்கள் சிங்கள தேசம் நடத்திய இன அழிப்பு சார்ந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே நடந்த வீரமிகு வரலாற்று செய்திகளை படித்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கே இளைய தலைமுறையினரை திட்டமிட்டு வழிமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய இளையவர்கள் அணி திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக நின்று எங்களுடைய வழிகாட்டலிலே தேசிய தலைவருடைய கொள்கையின்படி எமது விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்று 12 நாட்களாக உண்ணா நோன்பிருந்து உயிர் பிரிந்த தியாக தீபம் திலீபன் அவர்கள் இந்திய தேசத்துக்கே அகிம்சை இதுதான்டா என்று அடித்து சொன்னவர். அந்த உன்னதமான புனிதனுடைய நாளிலே அத்தனை பேரும் மன ஒற்றுமையோடு சத்தியம் செய்து கொள்ளுகின்ற நல்ல தருணத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். பாசத்துக்குரிய உறவுகளே, சஜிதன் போன்ற பல இளையவர்கள் இந்த அரசியல் பாதையிலே பயணிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசியல் பாதையிலே பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் எமது இனம் சார்ந்த வரலாற்றையும் இனம் சார்ந்த அரசியல் போராட்ட நகர்வுகளிலும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜேர்மன் மொழியிலான பேச்சிற்காக சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பைச் சேர்ந்த செல்வன் குமணன் அஜித் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். Guten Tag, meine Damen und Herren. Wir, die ÜLAM-Gemeinschaft im Ausland, haben uns hier versammelt, um unsere Oppositionen gegen der UNO anlässlich der 57. Sitzung des Menschenrechtsrats zu demonstrieren. Widerwillig müssen wir feststellen, dass ihre Resolutionen der Regierung Sri Lankas mehr Zeit gegeben wird, den Völkermord an den Tamilen zu vertuschen und die Verbrechen, die weiterhin in der nordöstlichen Region der Insel gegen die Tamilen verübt werden, zu verbergen. Seit 1948, dem Jahr der Unabhängigkeit der Insel Ceylon, ist die tamilische Bevölkerung kontinuierlich Bedrohungen, Diskriminierungen und einen systematisch geplanten Völkermord ausgesetzt. Ja, genau so ist es, einen systematischen geplanter Völkermord. Dazu gehört die Abschaffung der tamilischen Sprache als Amtssprache des Landes, die Umbenennung von Ceylon in Sri Lanka, die neue Regel, wonach tamilische Schüler in den Prüfungen höhere Punktzahl als die singalisische Bevölkerung erzielen müssen, und die Kolonisierung des tamilischen Gebiets durch das Militär, wie im Bericht von Amnesty International über die nordöstliche Region Sri Lankas hervorgehoben wird. Im Distrikt Mullaitivu gibt es tatsächlich das Äquivalent von einem Soldaten auf 2 Zivilisten und 14 Armeedivisionen von insgesamt 21. Das bedeutet, dass 2/3 der militärischen Divisionen Sri Lankas im Nordosten der Insel stationiert sind. Genau diese Region ist das Gebiet, in dem die Tamilen leben. Warum sollte das Militär Leben der Tamilen kontrollieren? Ist das nicht Verletzung der Menschenrechte? Allein im letzten Jahr wurde im hinduistischen Tempel die Religion der Mehrheit der tamilischen Bevölkerung zerstört und durch buddhistische Heiligtümer ersetzt. Laut der Verfassung Sri Lankas basiert die Nation Sri Lanka auf der buddhistischen Religion. Glauben Sie, dass eine Nation, die auf nur eine Religion basiert, das Recht der anderen Bevölkerungsgruppen respektieren kann, ihre Religion frei auszuüben? Politiker und Zivilisten, die ihre Ideologien zugunsten des tamilischen Volkes äußern, werden sofort unterdrückt und vor allem gewaltsam und durch Erpressung zum Schweigen gebracht. Daher haben auch wir, die tamilische Diaspora, uns heute hier versammelt, um all die erwähnten Forderungen vorzubringen. Kann ein Land demokratisch sein, in dem Menschen, die freiwillig demonstrieren, wegen der Ausübung eines grundlegenden Rechts verhört werden? Für uns Tamilen in der Schweiz leben, lautet die Antwort nein. Denn ein demokratisches Land sollte wie die Schweiz sein.
Daher fordern wir eine unabhängige internationale Untersuchung, die den Völkermord untersucht, dem die Tamilen seit Jahrzehnten ausgesetzt sind. Und wir fordern das Recht, in einer Nation zu leben, in der wir in Würde und Frieden leben können. Danke. Nandri Vanakkam. Tamilerin Tagam, Tamilüla Tayagam. விட்டு நிறைவாக உக்ரைனுக்கு அடித்தால் கேட்கிறீர்கள், எங்களிடம் அடித்துக் கொண்டொழிக்கப்பட்ட பொழுது என்ன செய்தீர்கள் என்று ஜெர்மன் மொழியிலே ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்து அது சூரிச் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் மொழி டொச் மொழி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. எனவே அர்ச்சித் போன்றவர்கள் எமது தேச விடுதலையுடைய அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாமல் பாதுகாக்கின்ற அக்கினி குஞ்சுகள். அந்த வகையிலே ஒரு எழுச்சி பூர்வமான கரோலிகள் கொடுங்கள். உரத்த குரலிலே வேற்று மொழியிலே இந்த கேள்வியை உள்ளே கேட்பதற்கு பலகிளை அவர்களை உரத்த தொனியிலே கேட்பதற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அடுத்து பிரெஞ்சு மொழியிலே இன அழிப்பு தொடர்பாக இந்த இடத்திலே பேசுவதற்காக சுவிஸ் தமிழ் உயர்வமைப்பை சார்ந்த செல்வன் காசி ஆனந்தன் நிதுஷன் அவர்கள். Bonjour madame, messieurs. Nous, la communauté tamil du Tamil Eelam, nous sommes réunis aujourd'hui en vue de la session du Conseil des droits de l'homme à l'ONU pour dénoncer notre opposition à l'ONU qui donne au gouvernement du Sri Lanka de plus en plus de temps pour cacher ses crimes, son génocide, en rejetant une résolution de justice pour la cause du Tamil. Depuis l'année 1948, l'année de l'indépendance de l'île de Ceylon, la population tamile continue à subir des menaces, des discriminations et un génocide systématiquement organisé. Oui, exactement ça. Un génocide systématiquement planifié, c'est-à-dire l'élimination de la langue tamile comme langue officielle du pays, le changement de nom de Ceylon à Sri Lanka. La nouvelle règle comme quoi les étudiants tamils doivent obtenir une valeur supérieure à leur examen que celle de la population singalaise. La colonisation du territoire tamil par les militaires comme l'atteste le rapport de l'Amnesty International sur la région du nord-est du Sri Lanka. Il y a en effet la présence de l'équivalent d'un soldat pour chaque 2 civils dans les districts de Mullaitivu et de 14 divisions de l'armée sur les 21 au total. Ça signifie que les 2 tiers des divisions militaires du Sri Lanka sont stationnées sur le nord-est de l'île. Cette région, c'est exactement la région où les Tamils vivent. Pourquoi ce sont les militaires qui doivent contrôler la vie des Tamils? N'est-ce pas là une violation des droits humains? Dans la seule dernière année, les temples hindous, la religion de la majorité de la population tamile ont été détruits et remplacés par la sanctuaire bouddhiste. Selon la constitution du Sri Lanka, la nation du Sri Lanka se base sur la religion bouddhiste. Pensez-vous qu'une nation qui se base sur une seule religion peut respecter le droit de pratiquer d'autres religions librement par les populations qui y vivent? Il y a 4 ans où la population tamile de l'Ulam a marché d'une extrémité à l'autre, soit de Potuville à Pulikandi, en demandant une investigation internationale indépendante, la reconnaissance du territoire du nord-est comme l'étant le Tamil Eelam, d'arrêter la militarisation du territoire tamil, d'arrêter la colonisation du territoire tamil. Ainsi, nous aussi, aujourd'hui, nous sommes réunis ici pour demander toutes les requêtes précédentes citées. ONU, pourquoi ne fais-tu rien? Pourquoi n'agis-tu pas? Pourquoi lui donnes-tu encore davantage de temps? Les politiciens de la population qui soutiennent la cause tamil sont menacés. Est-ce là la liberté d'expression? Est-ce là la liberté d'opinion? Un pays où le peuple
qui est manifeste de manière pacifique, s'est fait interroger pour avoir fait usage d'un droit fondamental. Peut-il être démocratique? Pour nous, Tamils vivant en Suisse, c'est un non, car un pays démocratique doit être comme la Suisse. Nous exigeons donc une enquête internationale indépendante qui enquête sur le génocide que les Tamils sont en train de subir depuis des décennies. Et nous exigeons de pouvoir jouir d'une nation dans laquelle nous pouvons vivre avec dignité et en paix. Merci. ஒரு தேசம் ஒரு சிங்கள பேரினவாதத்தால் நசுக்கப்படுகிறதே, இதை அடித்துடைக்க வேண்டும் என்ற ஓர்வத்துடனும் கர்வத்துடனும் அல்லவா அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அத்தனையும் வீரியமிக்க அற்புதமான உயிர்கள். அந்த உயிர்கள் மீது நாங்கள் விடுதலை பயிர் நட்டு அதில் ஒரு விருட்சம் காணும் வரை, எங்களுடைய தேசம் விடியும் வரை இந்த விடுதலை போராட்டத்தை புலத்துவாழ் உறவுகள் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற சத்திய உறுதியோடு நிமிர்ந்து நில்லுங்கள். நம்புங்கள், தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற பாடல் காற்றலையில் கலந்து உங்கள் உணர்வலைகளை தட்டி எழுப்பும். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.